வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வள்ளிமலை ஆதீனத்தின் குமார மடத்திற்குள் முகமூடி அணிந்த கும்பல் சுற்றி வரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாமியாரை கொலை செய்வதற்கு முகமூடி அணிந்த கும்பல் வந்ததா? போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆர் கொல்லப்பள்ளி பகுதியில் வள்ளிமலை ஆதீனம் சிவானந்த வாரியார் சுவாமிகளின் குமார மடம் உள்ளது. கடந்த 26ஆம் தேதி இரவில் மடத்திற்குள் முகமூடி அணிந்து கொண்டு நுழைந்த சில மர்ம நபர்கள் ஏராளமான தங்க நகை மற்றும் 5 கிலோ வெள்ளி பூஜை பொருட்களை கொள்ளையடித்து சென்று விட்டனர். இதன் சிசிடிவி காட்சிகளை வைத்து குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் அதே மடத்தில் நடந்துள்ளது. புதன்கிழமை இரவு வள்ளிமலை ஆதீன குமார மடத்திற்குள் 8 பேர் கொண்ட மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு உள்ளே நுழைந்துள்ளனர். அந்த மடத்தில் சிசிடிவி கேமராவுடன் அலாரம் பொருத்தப்பட்டிருப்பதால் மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்தவுடன் அந்த அலாரம் சுவாமியார் சிவானந்தா வாரியாரை அலர்ட் செய்துள்ளது. உடனே அவர் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது முகமூடி அணிந்த கும்பல் ஆசிரமத்திற்குள் நுழைந்து சுற்றி கொண்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். 8 பேர் கொண்ட மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு மடத்திற்குள் சுற்றி வந்து சாமியாரின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முயற்சி செய்துள்ளனர். சுதாரித்துக் கொண்ட சாமியார் சிவானந்தா வாரியார் உடனடியாக குடியாத்தம் டிஎஸ்பி ராமச்சந்திரனை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் அருகே உள்ள கிராம மக்களுக்கும் சுவாமிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார். போலீசார் மற்றும் கிராம மக்கள் உடனே மடத்திற்குள் வர முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து சுவர் ஏறி குதித்து தப்பிச் சென்று விட்டனர். குடியாத்தம் டிஎஸ்பி ராமச்சந்திரன் சாமியாருடன் இருப்பவர்களிடம் விசாரணை நடத்திவிட்டு சம்பவ இடத்தை சுற்றி தீவிர ஆய்வு செய்தார். சிசிடிவி காட்சிகளை வைத்து முகமூடி அணிந்து வந்த கும்பலை பிடிக்கக்கூடிய முயற்சியில் குடியாத்தம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மடத்திற்குள் நுழைந்த கும்பல் தன்னை கொலை செய்ய வந்ததாக பரபரப்பு தகவலை சாமியார் சிவானந்தா வாரியார் தெரிவித்துள்ளார். வள்ளிமலை ஆதீனத்தின் குமார மடத்தை சிவானந்த வாரியார் சுவாமிகளே தொடங்கி அதன் ஆதீனமாகவும் இருந்து வருகிறார். ஆதீனத்திற்கு சொந்தமாக பல ஏக்கர் நிலங்களும் சொத்துக்களும் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை அபகரிக்க யாரும் திட்டம் போடுகிறார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடைபெற்று வருகிறது. தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பு சிவானந்த வாரியார் சுவாமிகள் குடியாத்தம் போலீசில் மனு கொடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 முறை அவருடைய ஆசிரமத்திற்குள் முகமூடி அணிந்த கும்பல் நுழைந்திருப்பது சந்தேகத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி உள்ளது.